ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரனோட நிச்சயம் நின்று போச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியாக சேரன் அந்த பொண்ணை பார்த்து, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, உங்களை எவ்வளோ நம்பினேன் நான். என் தம்பிங்க என் ஃபேமிலியில் எல்லாரும் வேண்டான்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னங்க இதில் துரோகம் பண்ணுறதுக்கு இருக்குது? என்னுடைய ஃபேமிலி பேசும்போது என்னால் மறுக்க முடியல. என் அப்பா அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்லணும், ஏன் தப்பு, நான் தானே நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடைய சேரன் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ எல்லாரும் சொன்னாங்க, நாம் தான் இப்போ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அண்ணா விடுண்ணே, நிச்சயம் நின்னது நல்லதுக்கு தான். நாங்கள் அப்போவே எல்லாரும் நினச்சோம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே நடந்துருச்சு. இந்த சொல்லப்போனால் இந்த நிச்சயத்துலேயும் இந்த கல்யாணத்துலேயும் எங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை. அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே. உன் நிச்சயம் நின்றுச்சுன்னு சந்தோஷப்படலைண்ணே, நீ அதுக்காக வருத்தப்படாத. இந்த நிச்சயம் நின்றுச்சு அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேரன் எதுவுமே பேசாமல் ரொம்ப வருத்தத்தோடயே இருக்காரு. அதுக்கப்புறம் அனுஷுமே வீட்டில் இருக்காரு. அனுஷ் எப்படிடா போவா, தனியாக போவா, இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அனுஷ் கூடயே போகிறாரு. பையா இருக்கட்டும் பையா, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா நீ இருண்ணே, நான் வேணா போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. இல்லை நானே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருங்கடா. இங்கே பாருங்கள், நான் கவலைப்பட மாட்டேன், நீங்கள் யாரும் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் போயிட்டு அனுஷை விட்டுட்டு வரேன், நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாரு. என்னங்க அண்ணன் நிச்சயம் நின்னதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாருன்னு பார்த்தா வெளியில் எதையும் காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே புழுங்குறாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி நீனா சொல்கிறாங்க. ஆமாங்க, அண்ணன் வெளியே காட்டிக்கல, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனுஷை கூட்டிக்கிட்டு சேரன் அவங்களுடைய வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ சந்தா வீட்டில் இருக்காங்க. இவங்க வந்ததை பார்த்த உடனே சந்தா தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சேரன் இருந்துக்கிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனுஷ் இருந்துக்கிட்டு பையா இருங்க பையா சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் பையா கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவங்க நிச்சயம் எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பையா. இந்த சம்மந்தம் எப்படியாச்சும் உங்களுக்கு அமைஞ்சிடும், உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு தான் நானும் நம்பி வந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சின்னு எதிர்பார்க்கல பையா, நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் நின்று போனதை பற்றி அனுஷ் சேரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவருமே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல, விடுடா அனுஷு, பாண்டியனுக்காக தான் முழுக்க முழுக்க நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போது இந்த நிச்சயம் நின்று போச்சு, அடுத்து அவனுடைய வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் ஃபீல் பண்ணுறாரு. என்ன பையா ஏன் அப்படி பேசுகிறீங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்காமையே போயிட்டு போகுது, ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க அப்படின்னு. இல்லை அனுஷு, அதெல்லாம் கல்யாணன்றதே என் வாழ்க்கையே இல்லை போல இருக்குது, எனக்கு அது ராசியே இல்லை போல இருக்குது, எந்த பொண்ணோட நிச்சயம் பண்ணாலையும் அது தடங்கல் ஆகிட்டே இருக்குது. சொல்லப்போனால் பாண்டியனுக்கும் வானதிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். டிவோர்ஸ் ஆன பொண்ணாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க நான் துணிஞ்சிட்டேன். இது மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆகி கணவனை இழந்து தனியாக நிற்கிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் இது கடைசியில் எப்படி போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் சொல்லவும், இல்லை எனக்கு கல்யாணன்றது ஒன்று வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பையா அனுஷ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க பையா, இப்படி நினைக்கவும் நினைக்காதீங்க, இது உங்ககிட்ட நான் கேட்குறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அனுஷ் திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. ஆமாம் பையா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் வாக்கு தரேன், நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சரி எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன அனுஷே, எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்றதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறியா? ஏண்டா என்னோட
என்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஏன் உன் தங்கச்சி வாழ்க்கை பணைய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பையா இதில் யோசிக்கிறதுக்கோ அவளுடைய வாழ்க்கையை பணைய வைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது பையா. உங்களுக்கு என்ன அப்படி கொலக்கோத்தமாக நடந்து போச்சு, ஒரு கல்யாணம் நின்று போச்சு அதானே, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு, இதுதான் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சந்தாவை சரின்னு திரும்பி பார்க்குறாரு, இது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது. அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு கல்யாண விஷயத்த பேசின உடனே குடிகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த சேரனுமே இருந்துக்கிட்டு, என்னடா சந்தா அப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பையா இன்னுமே உங்களுக்கு புரியலையா, என்ன பையா இது கூட தெரியாமல் இருக்கீங்க, உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. உடனே அவள் வெக்கப்பட்டு உள்ளே ஓடுறா, உங்களை அவளுக்கு பிடிச்சிருக்கு பையா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சேரனுமே திரும்பி பார்க்குறாரு. ஸோ சந்தாவுமே உள்ளே நின்றுக்கிட்டு பயங்கரமாக வெக்கப்பட்டுக்கிட்டு சேரனை பார்த்துட்ருக்காரு. இப்போது இங்கே சேரனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதாவது சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்குமே ஓகே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு அனுஷ்கிட்ட. சரி பையா இந்த வீட்டில் உங்கள் எல்லாருக்கிட்டையும், அதாவது உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் பையா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது, எனக்கு சம்மதம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ கூட அந்த பொண்ணை நாங்கள் நிச்சயம் பண்ண யாருக்குமே விருப்பம் இல்லை, ஆனால் நான் சொன்னேன்ற வார்த்தைக்காக அவங்களுக்கு பிடிக்கலனாலே வந்து நின்னாங்க இல்லையா, அதான்டா என் தம்பிங்க. இப்போது நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கும் அவங்க சம்மதம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பையா நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, சந்தா இருக்கிறா நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவருக்குமே பயங்கர வெக்கமாக வருது. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. சரி நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அனுஷி அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன் சந்தா அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து அவங்களுடைய பாஸில் சொல்கிறாங்க. இது சேரனுக்கு நல்லாவே புரியுது. அப்போது சந்தா வந்து நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறா, எந்த அளவுக்கு நம்மள மேலே அன்பாக இருக்கா அப்படின்றத சேரன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சந்தாவுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே எல்லாரும் சோகமாக இருக்காங்க. அவங்கள பார்த்து சேரன் இருந்துக்கிட்டே, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னென்ன எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்குது, என்ன புதுசாக நடக்குது இது, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, இப்போ என்ன புதுசாக வருத்தப்படுறீங்க, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட நிச்சயம் நின்று போனதுக்கு நாங்கள் எல்லாரும் தான் ஃபீல் பண்ணுறோம். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபீலிங்காக தான் இருந்த, எங்கள் யார்கிட்டையும் காட்டிக்காமல் போனேன், ஆனால் இப்போ உன்னுடைய முகத்தில் ஏதோ வேறு மாதிரி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, என்ன விஷயம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையிலே எங்களுக்காக நீங்கள் நடிக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே நீங்கள் இது நிச்சயம் நின்று போனதை நினச்சி வருத்தப்படாமல் உங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. ஆமாங்க, இதை நானுமே நோட் பண்ணுறேன். அண்ணன் வெளியில் போகும்போது டல்லாக போனார், இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அண்ணா என்னென்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா, அனுஷ் ஒரு விஷயம் சொன்னால் அதை நினச்சி சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சரி சோழனும் சரி கேட்குறாங்க. பல்லவன் பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க. அனுஷ் வந்துட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு என்னை கேட்டான்டா, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, நான் தம்பிங்க கிட்ட கேட்டு முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா, உங்கள் எல்லாருக்கும் சம்மந்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் என்னென்ன இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் சம்மந்தமானு கேட்குற, அப்போது உனக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு அப்படி தானே, இப்போ தானே புரியுது எதுக்கு வந்துட்டு மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அண்ணனுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, அடுத்த முகூர்த்தத்துலேயே அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம், அப்படி போடு, இந்த நிச்சயம் நின்னதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பயங்கர சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. டேய் சோழா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற. உடனே அனுஷ் கேட்டான், சந்தாவுக்கும் விருப்பம் போல இருக்குது, சந்தாவும் எதுவுமே சொல்லவே இல்லை, அதான் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய விருப்பம் முக்கியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எங்களை விடுண்ணா, உங்களுக்கு ஓகேவா, உங்களுடைய விருப்பம் தானே எங்களுக்கு முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னப்பா இருக்குது யோசிக்கிறதுக்கு, சந்தாவும் நல்ல பொண்ணு தான், எனக்குமே சரின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா இந்த நிச்சயம் நின்று போச்சுன்னு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண மாதிரி இந்த தடவையும் நீ எதுவும் முடிவு பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. அப்போது அண்ணனுக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சு, அதனால தான் இந்த நிச்சயம் நின்று போயிருக்கு, சந்தா கூட தான் அண்ணனுடைய கல்யாணம், சந்தா தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா நமக்கெல்லாம் அண்ணியாக வரணும்னு விதி, கடவுள் எழுதின விதி, அதுக்கு தான் இந்த ஐயனார் நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு வழியை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப தத்துவலாக பேசுகிறாரு. இதை பார்த்த நிலாவுக்கு என்னங்க அப்படியே கதையாக டைலாகாக அடிச்சு விடுறீங்க போல இருக்கு, தத்துவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு.
ஏங்க இதில் என்னங்க இருக்குது, நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு. அண்ணா சோழன் உண்மையை சொல்கிறாரோ பொய் சொல்கிறாரோ, ஆனால் அவர் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குண்ணே. உண்மையிலே சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க அவங்களும் சரி நீங்களும் சரி கொடுத்து வச்சுருக்கணுண்ணே. சந்தா நல்லவங்க தான், ஆனால் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்மதம் தான்ப்பா, உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படின்னா சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. இப்போ நடேசனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நடேசனை கூப்பிட்றாரு. ஏன்னா அந்த ஆள் என்னென்ன கேட்டுன்னு அந்த ஆள் தான் உனக்கு மறுபடி எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் இது வரைக்கும் உனக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை. நாம் அப்படியே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கூப்பிட்டாலும் அதுக்கும் வீம்பிக்க தான் நிற்பார். இப்போ ஏன்னு அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேலையை உட்காந்துட்டு இருக்கிற நடேசன் வந்து, என்னடா என்னை பார்த்தா ஒரு ஆளை தெரியலையா, ஒரு மனுஷனா தெரியலையா, ஏன் எல்லாத்தையும் தான் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, ஒரு அப்பனா கூட நான் வந்து முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாடா, என்ன முழுசா தலைமுழுகிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கேட்குறாரு. ஐயா அப்பா சோழன் அப்படியெல்லாம் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ண எப்படிடா அவன் அப்படி தான்டா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் விடுங்க அங்கிள், ஏன் உங்களுக்கு 2 பேருக்கும் இப்படி ஆகாது, எப்போ பார்த்தாலும் சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் விடுங்க அதெல்லாம், பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க, சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இதைதாம்மா நான் அப்பந்தே மனசில் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. இந்த கல்யாணத்தை முன்னே நின்று நானே நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா ஏற்கனவே முன்னே நின்று நான் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு நின்று அது புட்டுக்குன்னு போனதை பார்த்தாதான் இப்போ வேற திரும்பவும் வரீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து பேசுறாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க, அது வேற இது வேற, அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவர் எல்லாத்தையும் கரெக்டாக நின்று முன்னாடி பண்ணிட்டு இருக்காரு பாரு, என்ன மட்டும் குறை சொல்ல வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து பேசுறாரு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாடா, இந்த நிச்சயம் அது இது எதுவுமே வேண்டாம், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவனை உனக்கு பிடிச்சிருக்கு இல்லை, அவனை உனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கும் நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், இதுக்கப்புறம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணின்னு ஒரு நல்ல நாளாக பார்த்து முகூர்த்தத்துக்கு புடவை எடுத்து 2 பேருக்கும் கோயில்லையோ வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவனுக்கு பண்ணுங்களே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வச்சுக்கலாம். எதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னே சொந்த பந்தம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாரு. என்ன அங்கிள் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இது சரி வருமா, 2 ஃபேமிலிக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா கிராண்டாகவே கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க இந்த ஆள் இப்போ தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எனக்குமே இதுதான் சரின்னு படுது, நாம் அண்ணனுடைய கல்யாணத்தை சிம்பிளாகவே பண்ணிக்கலாமே, அதுக்கப்புறம் பெருசாக ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு, ஏண்டா இவ்வளோ நல்லா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தது அண்ணனுக்கு, இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அது நம்ம நல்லா பெருசாக பத்திரிக்கை அடித்து ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நமக்கும் பண்ணணும்னு ஆசை தான்டா, இல்லைன்னு சொல்லலை, நம்ம பண்ணாத விடவும் போகிறதில்ல, கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாமே, இங்கே பாருடா சேரனுக்கு கல்யாணம் நடந்தா எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து அண்ணனை வாழ்த்தி பார்க்கறதுக்காக வரமாட்டாங்க, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த பொண்ணு யாராக இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நிலாவை வேடிக்கை பார்க்க வந்தாங்களே அந்த மாதிரி தான்டா எல்லாருமே வருவாங்க, இந்த ஊரில் இவங்கள பற்றி நமக்கு தெரியாதா, அண்ணன் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யாருமே நினச்சதில்லை, அது மட்டும் இல்லை ஏன் இந்த பெரியப்பா குடும்பமே அப்படி தான் நடந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்குடா இதெல்லாம், நம்ம ஏங்க நீங்களும் சொல்லுங்கள், நம்ம கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு பெருசாக ஃபங்க்ஷன் வச்சு சந்தாவுக்கும் சேரனுக்கும் கிராண்டாக பண்ணிடலாங்க, அப்போ எல்லாரும் வருவாங்கல்ல, அப்புறம் எல்லாரும் இன்வைட் பண்ணலாமே, அண்ணனுக்கு அப்படியே கெடா விருந்தோடு வைக்கணுங்க விருந்து அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. பாண்டியனும் யோசிச்சு பார்த்துட்டு பல்லவனும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு சோழன் சொல்கிறது தான் சரின்னு தோணுது அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனே நிலா கிட்ட கேட்குறாங்க. சரிடா பல்லவா, உங்கள் 2 பேருக்கும் ஓகே அப்படின்னா அப்படியே பண்ணிடலாம், எனக்குமே பாண்டியன் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை, ஆனால் சோழன் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறாரு, அங்கிளும் அதே தான் சொல்கிறாரு, அப்போ அதுபடியே செஞ்சிடலாம் அண்ணா, நீங்கள் விடுங்கண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நீ இனிமே மாப்பிள்ளையா லட்சணமாக அமைதியாக இருந்தால் போதுண்ணே, இந்த இழுத்து போட்டு ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் போதுண்ணே, எங்களுக்காக தான் நீ ஓடி ஓடி செஞ்ச, இப்போ இது உன்னோடைய கல்யாணண்ணே, இதுக்காக நான் பாண்டி பல்லவன் இங்கே இருக்க இவர் நிலா எல்லாரும் சேர்ந்து உனக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறேன்னு, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. பரவாயில்லையே அண்ணனோட கல்யாணம் அப்படின்னு உடனே மாறிட்டானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சோழனை வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அனுஷோட ஃபோன் நம்பர் என்கிட்ட தானே இருக்குது, நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் ஓகே பண்ணி நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டு சைட்லேருந்து யார் யார் வருவாங்க, இங்கே யார் வருவாங்க, என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு அனுஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு.
அண்ணா என்னண்ணா கமுக்கமாக இருந்துட்டு போயிட்டீங்க. சேரண்ண வந்து விஷயத்தை இப்போ தான் சொன்னார், எங்களுக்கு இதில் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பையா, சரி பையா, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளா கல்யாண விஷயம் பேசினதுலேருந்து ஒரே வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்காப்பா, வெளியிலே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கள் அண்ணனை சந்தாவுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் வெளியில் சொல்லாமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், உடனே சட்டு புட்டுன்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் எல்லாரும் கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டு சைட்லேருந்து யார் யார் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன விருப்பமோ கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, அதுவும் ஸ்பீக்கரில் போட்டு. அப்போ அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை பையா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரையும் கூப்பிட போகிறது கிடையாது. என்னுடைய அப்பா அம்மாவை மட்டும்தான் கூப்பிடலான்னு இருக்கோம். ஏன்னா சந்தாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் எல்லாரும் பிடிவாதமாக இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்கள கூப்பிட்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். பேசாமல் சந்தாவும் நானும் மட்டும் வரோமே, கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சரி உங்களுடைய விருப்பம் அது, நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் பண்ணேன். கோயிலில் கல்யாணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா கிராண்டாக ஃபங்க்ஷனை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி பையா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி நல்ல நாள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே பையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அனிஷ் வந்துட்டு போயிட்டு சந்தா கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா உனக்கு சம்மதம் தானே, உன்னை கேட்காம முடிவு எடுத்துட்டேன், அது தப்பு இல்லையே அப்படின்னு. நை பையா நை, எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு, நீ எனக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்குறீங்க, எனக்கு இதில் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தாவும் சொல்கிறாங்க. இது கேட்டு அவருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயிலில் கல்யாணம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு சைட்லேயும் உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க பிடிவாதமாக இருக்காங்க, நீ சேரன் பையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும், நம்ம அப்பா அம்மாவை கூட கூப்பிட தேவையில்லை, உனக்கு சம்மதம் தானே, அவங்க இல்லாமல் உன்னோட கல்யாணம் நடக்குதுன்னு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பையா இல்லை, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பணத்துக்காக யாரோ ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னை முடிவு பண்ணியிருக்க கூடாது, இல்லை என் மேலே பாசம் அன்பு இருந்திருந்தா அவங்க அப்படிலாம் பண்ணியிருப்பாங்களே, என் மேலே முழுசாக பாசம் வச்சுருக்கிறேன், நீங்கள் மட்டும் எனக்கு போதும், நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சந்தாவும் சொல்லிடுறாங்க. இதுக்காக அடுத்து வந்து ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்துட்டு சேரனும் அதாவது சோழன் சேரன் எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி அனுஷ்க்கு வந்து சொல்கிறாரு. அவருமே இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் புடவை எடுக்க போகலாம் கோயிலுக்கு, அதுக்கான செலவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சந்தாவை அவங்களுடைய வீட்டிலே விட்டுட்டு வராங்க. ஸோ மறுபடி வந்துட்டு என்ன தான் சந்தா இங்கே வந்துட்டு போயிட்டே இருந்தாலும் சேரனோட வீடு நல்லாவே தெரிஞ்சாலும் இது கல்யாணம் அப்படின்றதுக்காக சந்தாவை வந்து அங்கே விட்டுட்டு இவங்க எல்லாரும் புடவை எடுக்க போகிறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பையா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பையா இங்கே யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பையா, சந்தாவுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பல்லவன் நிலா சோழன் இவங்க எல்லாருக்குமே நடேசனுக்கு கூட ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வச்சு சாமிக்கிட்ட கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே சாமிக்கிட்ட வந்து சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தடவையாச்சு என்னோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் அவர் நினச்ச மாதிரி சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து என்ன கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பூசாரிக்கிட்ட விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்து சோழன் பாண்டியன் இவங்க 2 பேருமே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க கோயிலில் வந்துட்டு. அதாவது சந்தா அதாவது கார்த்திகா இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்து சேரன் வந்து கல்யாணம் பண்ணலாம் கோயில் அப்படின்னு சொல்லி எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிலில் வந்துட்டு ஆனால் அது திருட்டு கல்யாணம், இது வந்து 2 ஃபேமிலியும் கலந்து செய்கிற கல்யாணம் அப்படின்னு சொல்லி பூசாரிக்கிட்டே அதுக்கான டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் ஏற்பாடையும் பண்ண சொல்லி காசும் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போயே பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணணும்டா, ஏன்னா அண்ணனுக்கு பெருசாக கிராண்டாக ஃபங்க்ஷன் கொண்டாடணும், அதுக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னடா பண்ணிடுவோம் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, சோழனும் சொல்கிறாரு, நம்ம கிட்ட அதுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு. இது நம்ம அண்ணனுடைய கல்யாணம்டா, அது எப்படி பணம் இல்லைன்னா கூட ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முதல் தடவையாக வாய் வீட்டு சொல்கிறாரு. அதுவும் நம்பிக்கையாக சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்காக இதை கூட பண்ணலாம், எப்படி அண்ணன் நம்மக்கிட்ட இல்லைன்றப்போ வாரி வாரி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்யாணத்தை கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கோயிலை சிம்பிளாக பண்ணுறதுக்காகவும் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனிஷ் வந்துட்டு சந்தாவை வீட்டில் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ண
யாருமே அந்த அளவுக்கு ஆள் இல்லை. அதனால வந்துட்டு நிலாவே வந்துட்டு பல்லவன் கூட போயிட்டு சந்தாவை பயங்கரமாக ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க எல்லாருமே கோயிலுக்கு ஃபேமிலியாக வந்துட்டு வராங்க. ஸோ கோயிலில் 2 பேரும் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மந்திரம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக வந்து கல்யாணம் நடந்து முடிக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நடேசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ ஐயனாரப்பா நாங்கள் வச்ச வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டேன், என் பையனுக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்துட்டேன், நீ நல்லா இருக்கணும், என் பசங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க இதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கலங்கி ஆனந்த கண்ணீரில் கண் கலங்கி நிற்கிற தருணம் அந்த தருணம். ஸோ ரொம்ப வந்து கண் கலங்கி பாசத்தோடு எல்லாருமே இருக்காங்க. ஒருபடியாக அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆனந்தத்தில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா எல்லாரும் எப்படி அழுகுறங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் ஆசைப்பட்டது ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறி இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் எல்லாரும் இப்போ எதுக்கு அழுகுறீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் தானே எல்லாரும் இவ்வளோ தூரம் போராடினீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் வருத்தப்பட்டு அழுகுறீங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிலா பொண்ணு மாப்பிள்ளையே ஆறு எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் சேரனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி திருவிழா மாதிரி எல்லாருமே வந்து வராங்க. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா சந்தாவை நிலா விளக்கேற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோடும் இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு. அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.